souls, welcome to our Mystic Infinity. இன்னைக்கு நம்ம இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டாக டீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வெறும் அட்ராக்ஷன் தானா இல்லை அட்டாச்மெண்ட்டா? அதாவது அட்ராக்ஷனை வந்து லவ்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து இது பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதை பற்றியான ஒரு ஜென்ரல் ரீடிங், இது வந்து கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங். ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு ப்ரெடிக்ஷனை பார்க்கலாமா? கார்டை சஃபில் பண்ணிக்கிறேன். உங்களோட கரண்ட் பர்சனை வந்து மனசில் நினச்சிக்கோங்க. அவங்க நேமை ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருங்க. கார்டு எனர்ஜியோட கனெக்டாக ட்ரை பண்ணுங்க. கனெக்டிவ், கரண்ட்டாக டீல் பண்ணிட்டு இருக்கிற கனெக்ஷன், அட்டாச்மெண்ட்டா அட்ராக்ஷனா? சொல்லுங்கள் ஸ்பிரிட். கனெக்டிவ், கரண்ட்டாக டீல் பண்ணிட்டு இருக்கிற கனெக்ஷன், அட்டாச்மெண்ட்டா இல்லை அட்ராக்ஷனா? சொல்லுங்கள் ஸ்பிரிட். கனெக்டிவ், கரண்ட்லி டீல் பண்ணிட்டு இருக்கிற கனெக்ஷன், அட்ராக்ஷனா இல்லை அட்டாச்மெண்ட்டா? உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்கள். இது ஜென்ரல் ரீடிங், யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. கார்டை ரிவீல் பண்ணிடலாமா? ஓவரால் ரீடிங் வச்சு பார்க்கும்போது இந்த கனெக்ஷன் வந்து ஒரு நைட்டில் உருவாயிடுச்சு, ஓவர் நைட்டில் உருவான கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இதில் ரெண்டு சைட்லேயும் டைம், எஃபோர்ட், எமோஷன்ஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மனசுக்குள்ளே என்னடா நம்ம இவ்வளோ டைம், எஃபோர்ட்டு, எமோஷன்ஸு இதெல்லாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளால் எப்படி இதை எப்படி விட முடியும் அப்படின்ற ஒரு அட்டாச்மெண்ட் ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு, ஒரு ஹீலிங் ஃபேஸை கொடுத்துருக்கு. ஸோ இந்த பர்சன் வந்ததுக்கு அப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு நம்பிக்கை, ஃப்யூச்சரில் வந்து ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும். ஸோ அதாவது இது ஒர்க் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த கனெக்ஷன் வந்து அப்படியே வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அட்ராக்ஷனோட எமோஷ்னலாக வந்து டிபெண்டன்சி அதிகமாக தெரியுது. ஸோ வந்து அட்ராக்ஷன்லேருந்து ஒருத்தவங்களை பார்க்க அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா எமோஷ்னல் டிபெண்டன்சி, எமோஷ்னலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிபெண்ட் ஆகி இருந்திருக்கீங்க. ஸோ இதில் வந்து ரியல் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து சாக்ரிஃபைஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து இது வந்து ஒன் சைடாகவே அந்த சாக்ரிஃபைஸ் இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து ஒருத்தரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒருத்தர் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து இப்போ வந்து என்னன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இந்த கார்ட்ஸ் வந்து காட்டுது. ஸோ வந்து இது வந்து அட்டாச்மெண்ட் சைன் தான். ஆனால் வந்து அட்ராக்ஷன் வந்து ரியல் தான். பட் வந்து கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி ஒரு அட்மையர் பண்ணியிருக்கீங்க, ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஸோ இந்த பர்சனுக்கு நான் தான் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு புல் வந்து உங்கள்கிட்ட இருந்திருக்கு. ஸோ வந்து அட்ராக்ஷன் வந்து ஃபேக் கிடையாது. ஸோ ஆனால் மியூச்சுவலாக வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவலாக அந்த டெப்த் இல்லை. ஸோ ஒருத்தர் மட்டும் அதிகமாக வந்து இது பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் வந்து இது வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது. ஸோ
தொடர்ந்து வந்து மென்டலாக வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஒருத்தர் இந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆகிருந்திருக்கீங்க, மென்டல் எஜுகேஷன் நடந்திருக்கு. ஸோ ஒரே பெயின் சர்க்கிள், அடுத்தடுத்து பெயின் சைக்கிளாக வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ லவ் வந்து மியூச்சுவலாக இல்லாத இடத்துல வந்து எப்போவுமே வந்து இல்லாத இடத்துல அந்த அட்டாச்மெண்ட்டு அது வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஏன்னா வந்து மியூச்சுவலாக இருந்தால் இப்போ நீ வந்து இதை பண்ணுற அப்படின்னா அது வந்து மியூச்சுவலாக இருந்தால் அந்த இடத்துல வந்து ஹர்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் வந்து அதை அக்செப்ட் மோடில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் அந்த ஈக்குவலாக அந்த இதை கொடுத்தா அதில் வந்து உங்களுக்கு அந்த ஹர்ட் அப்படின்ற ஒரு இது வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் வந்து பியூர் அட்ராக்ஷன், அதாவது டீப் அட்டாச்மெண்ட், ரொம்ப ஆழமாக வந்து அட்டாச் ஆகிட்டீங்க. ஸோ அது வந்து டெவலப் ஆனதுனால இப்போ வந்து மியூச்சுவல் லவ்வாக இருந்தது அப்படின்னா அது வந்து அடுத்த இது வந்து மியூச்சுவல் லவ். ஸோ ஒருத்தர் மட்டுமே வந்து இதில் வந்து ரொம்ப அட்டாச் ஆனதுனால நெக்ஸ்ட் மூவ்க்கு வந்து இது வந்து போல. ஸோ வந்து இது வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, வெயிட்டிங் மூடில் இருக்கீங்க, பெயின் இருக்குது. ஸோ ஆனால் இந்த பாட்டனே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதாவது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அட்டாச்மெண்ட் அப்படின்றது நம்மளை வந்து பைண்ட் பண்ணும். நம்ம வந்து அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் தாட் இருக்கும். ஆனால் லவ் அப்படின்றது ஃப்ரீ பண்ணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஓவரால் வந்து இந்த லெசன். ஸோ இது வந்து லவ் கிடையாது, இது வந்து ஒரு நம்பிக்கையில் ஏற்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும்தான். ஸோ இதை வந்து லவ்னு வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ கார்டில் உள்ளதை வந்து சொல்ல வேண்டியது என்னோட இது. ஸோ அதனால் வந்து இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யுனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டிவ் இன்ஃபினைட் பிளெஸிங் கிவ் யூர் சோல். தேங்க்யூ.